ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். நம்ம நோய் இந்த காலத்துல நோய்க்கு செலவழிக்கக்கூடிய ரூபாயே லட்சக்கணக்கில், ஒரு காய்ச்சல் போனாலே ஒரு 50,000 1,00,000 அப்படின்னு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன செய்கிறோம்? பரிகாரம் செய்தால் நோய் தீருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நோய் வந்தவுடன் தான் நம்ம மாத்திரையே சாப்பிட்றோம், அப்புறம் தான் காய்ச்சல் குணமாகுது. ஒரு பெரிய நோய்னா அறுவை சிகிச்சை செய்கிறோம். ஆனால் இதையெல்லாம் செய்ய வைப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிரகங்கள் தான். அதாவது மருத்துவ சிகிச்சையோடு இறைவனையும் நாம் வணங்கணும். வணங்கி தான் நம்ம நன்மை அடைய முடியும். இப்போ நம்ம வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 அடிப்படையில் தான் எல்லா நோய்களும் உற்பத்தி ஆகுது. இதே தான் நம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒருவருடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறியணும்னா அவருடைய ஜாதகத்தில், உங்க ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை அறிய வேண்டும். அப்போ உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் இழந்து 6ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தால் நோயினுடைய பாதிப்பை அதிகம் ஜாதகர் அடைவார். சந்திரன் நீச்சம் பெற்றவர்களும் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி உங்க லக்னாதிபதியுடன் சூரியன் சேர்ந்தால் சுரத்தால் பீடை உண்டு. இதே லக்னாதிபதியுடன் சந்திரன் சேர்ந்தால் சளி தொல்லை. அதே லக்னாதிபதியுடன் செவ்வாய் சேர்ந்தால் ஆயுதத்தால் காயங்கள். அதே லக்னாதிபதியுடன் சுக்கிரன் சேர்ந்தால் பிற பெண்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவே சனி பகவான் சேர்ந்திருந்தால் திருடர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவே லக்னாதிபதியுடன் ராகு அல்லது கேது சேர்ந்தால் நம்ம ஜாதக உணவினை நம்ம கொஞ்சம் சூடாக்கி தான் சாப்பிடணும். முடிந்தவரை வெளியிடங்களில், கடைகளில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு நோய் எப்படி வருது? நம்ம கிரகம், நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகத்தின் அமைப்பை பொறுத்து தான் நோய் ஏற்படுகிறது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்துல லக்னத்துக்குரியவர் 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், விஷத்தால் அவருக்கு ஆபத்து உண்டு. விஷக்கடியினால் அரிப்பு ஏற்பட்டு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 6ஆம் அதிபதியோட செவ்வாய், சனி பகவான், ராகு, இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிறப்புறப்பில் நோய் ஏற்படும். அறுவை சிகிச்சை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 5ஆம் அதிபதியுடன் 6ஆம் அதிபதி சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஞாபக மறதிங்க, ஹிஸ்ட்ரியா பேஷண்ட் சொல்லுவோம்ல, அந்த ஞாபக மறதியை கொடுத்துரும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6இல் வந்தாலும் 6ஆம் அதிபதி 4இல் வந்தாலும் ஜாதகருக்கு கண்டிப்பாக இதய சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும். சரிங்களா? அப்ப அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு, நம்மளுக்கு என்ன நோய் வரும் முன்கூட்டியே நம்மளால அறிய முடியும். நம்ம இதுக்கு என்ன பெரிய பரிகாரம், ரொம்ப நம்ம வசதி இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்களுக்குரிய தானியங்கள் இருக்கு. அதாவது அதை பொடியாக்கி அதனை தாயத்தில் அடைச்சி நம்ம உடம்புல படும்படியே நம்ம போட்டுக்கலாம். நோயினுடைய தாக்கம் குறையும். அதாவது சூரியனுக்கு மிளகு, சந்திரனுக்கு அரிசி, செவ்வாய்க்கு துவரம்பருப்பு, புதனுக்கு வெந்தயம், குருவுக்கு கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை பயிறு, சனி பகவானுக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு. இதை என்ன செய்யணும்? நல்ல பொடி பண்ணி ஒரு தாயத்து வாங்கி அதுக்குள்ள அடைச்சி உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை அது குறைச்சி கொடுக்கும். இதெல்லாம் இறைவன் அருணால். அதனாலதான் நவகிரகங்களை தான் நோய். அந்த நவகிரகங்களே நம்ம சுமந்துட்டோம்னா நோயினுடைய தாக்கத்துல இருந்து நம்ம விடுதலை பெறலாம். ரொம்ப நாள் நோயிலே படுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் செஞ்சு நீங்க கழுத்துல போட்டு பாருங்க. இது என்னோட அனுபவம் தான். நீங்க பண்ணி பாருங்க. அது நோயினுடைய வேகம் குறையும். 100% இருக்கிறது 60% குறைஞ்சா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. சரிங்களா? அது நோயினுடைய வேகத்தை அது குறைத்து கொடுக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.